காமிக்கிறேன். பூரண கொழுக்கட்டை. என்னுடைய சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு வாணல் வச்சு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது கொதிக்கிட்டோம். ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட் செஞ்சாலும் 2 கல் உப்பு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் ஸ்வீட்டை. அது கொதிக்கட்டும். நம்ம 1/4 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு நான் வீட்டில் இருந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கடையில் வாங்கலை. தேங்காய் தேவையான அளவு துருவி வச்சுருக்கேன், 1/2 மூடி. அதுக்கு தேவையான அளவு 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. தூள் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா முட்டை முட்டையாக வருது, கொதிக்க ஆரம்பிக்குது. கொதித்த உடனே எடுத்து அந்த மாவுலேயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்கவே மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரஃப் ஆகிடும். பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா, சுடு தண்ணி கொதிக்க ஊற்றினீங்கன்னா தான் அதில் பாதி வெந்துடும் இல்லைங்களா. அப்புறம் நம்ம ஆவி கட்டும்போது மீதி வேகும்போது இட்லி மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் லைட்டாக உப்பு சேர்த்து தான் கொதிக்க வச்சு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு ஒன்று எடுத்து போட்டு மூடிடுங்கப்பா. அந்த சூட்டோடு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம அடுத்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். வெல்லம் 150 கிராம் சொன்னேன் இல்லைங்களா. 1/2 மூடி தேங்காய், 150 கிராம் வெல்லம். நீங்கள் இன்னும் ஜாஸ்தி தேங்காய் சேர்த்துக்கினா தேங்காய் அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லமும் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் அப்படி தெளித்து விடுங்க, ஊற்றாதீங்க. தெளித்து விட்டாலே போதுங்க. அதுவே தண்ணி அப்படியே இதாகிடும், பாகு மாதிரி உருகிடும். இந்த பார்த்தீங்களா, லைட்டாக தெளித்து தான் விட்டேன். எவ்வளோ தண்ணி மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் வந்து எதுவும் மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லை மண் எதுவும் இல்லாமல் நல்ல வெல்லமாக வாங்கிக்கோங்க. இதை நல்லா அப்படியே பாகு மாதிரி காய்ச்சலாங்க. அந்த கட்டிலாம் உருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள், பொங்குற மாதிரி. நான் 2 பூரணம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் நிறைய செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை சாப்பிடுவாங்க, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பக்கத்தில் இன்னொரு வாணல் வச்சு 25 கிராம் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு அப்படியே நல்லா படன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. வெடிக்கட்டும் எள்ளு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அப்படியே விட்டுட்டாலும் கருகி போயிடும் எள்ளு. அவ்வளோதாங்க, வறுந்துருச்சு. ஒரு நிமிஷத்தில் வறுத்துரும். அது படன்னு வெடிக்கிறது. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இதாகிருச்சு. இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நம்ம காய்ச்சின வெள்ளத்துலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த தேங்காய் சேர்த்துருக்கேங்க. நான் நிறைய வந்து காய்ச்சினேன். கொஞ்சம் எள்ளுக்கும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாத கலக்கிக்கோங்க, கைவிடக்கூடாது, அப்புறம் தீஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. இது போல் ஆகிடும். எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் அடுத்த பூரணம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேங்க. பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு அதிலே எள்ளு பொடி பண்ணி அதிலே சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கொரன்னு பொடி பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எள்ளை இப்போது அந்த வெல்லத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கொதி வந்தாலே போதுங்க. ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை, போதும். நம்ம எடுத்துடலாம். அது ஒரு கப்பில் மாற்றிட்டேன்.
இப்போ வந்து நம்ம அந்த மூடி வச்சிருந்த மாவை எடுத்து கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுக்கினா தான் ஒட்டாது. தண்ணிலாம் போட்டிங்கன்னா ஒட்டுங்க பிசு பிசுன்னு. தண்ணி தொடாதீங்க. எண்ணெய் தொட்டு இது போல் தட்டிக்கோங்க. நல்லா உள்ளங்கையில் வச்சு அடுப்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மேலே இருக்கிற தட்டு வச்சு அதுக்கு துணி போட்டு மூடி வச்சுருங்க. இது பாருங்கள், ரவுண்டாக தட்டிட்டு அதுக்கு தேவையான பூரணம் வச்சு, நிறைய வச்சிங்கனாலும் கஷ்டங்க, மூட முடியாது. சூடாக இருக்குது, எனக்கு மாவு சூடாக இருக்கும். பார்த்து நீங்கள் பொறுமையாக இது பண்ணிக்கோங்க. அதை வந்து சோமாஸ் மாதிரி அந்த மாடலில் நான் தட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ அதில் துணியை போட்டுட்டு நம்ம அது மேலே வச்சுருக்கோம் கொழுக்கட்டை. அடுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கையில் எண்ணெய் தொட்டு ஒரு உருண்டை மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம். எடுத்து இது பாரு குழி பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வேறு மாடலில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்படியும் செய்கிறாங்க இப்போல்லாம். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஒரே மாவுலேயே நம்மளுக்கு எப்படி வேணுமோ விதவிதமாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, இது வேறு மாதிரி இருக்குது இது வேறு மாதிரி இருக்குன்ட்டு. அதனால் அந்த மாதிரி இப்போ அடுத்து அதே மாதிரி மாவு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து இப்போ எள்ளு செஞ்சு காமிக்கிறேன். எள்ளு பாருங்கள், அதங்காட்டி உருகிருச்சு, கட்டி ஆயிருச்சு. எள்ளு வச்சுட்டு அதை மூடிட்டு இப்போ வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தனியாக தெரியும் இல்லைங்களா, அதனால் எள்ளு வச்சது எது தேங்காய் வச்சது எதுன்னு இப்போ ரவுண்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து எள்ளு வச்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எடுத்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ 3 விதமாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் இது போல் செஞ்சுக்கலாங்க. செஞ்சுட்டு மேலே ஒரு துணி போட்டு மூடிடலாம். ஏன்னா ஆவிலே தான் வேகணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேவிட்டுங்க. வெந்த உடனே பாருங்கள், எடுத்துகிட்டு இப்படி தொட்டு பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கும். நம்ம இட்லி தொட்டு பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தொட்டுன்னு நரன்னு இருந்தால் வேவலைன்னு அர்த்தங்க. வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ நான் கப்புக்கு மாற்றிக்கிறேங்க. நான் கொஞ்சம் தான் செஞ்சேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய பூரணம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தேவைக்கிற அளவு நான் செஞ்சுட்டேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.